ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த vlog வந்து நான் சாட்டர்டே அதுவுமா எடுத்ததுங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா சூரியன் வந்து சன்ரைஸ் ஆகி வெளியே வந்துட்டு இருந்துச்சுங்க. இன்னொரு சைடு பனி அடிக்கிறதுக்காக வந்து அந்த மலை ஃபுல்லாக வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதை நின்று காலையில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க 2 பேருமே சாட்டர்டே வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாங்க வீட்டில் வந்து இட்லி எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் அப்படியே போய் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு மகிழினையே காலையிலேயே வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நினச்சிட்டா. மணி வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. அதனால் வந்து இன்றைக்கி முட்டையை வச்சு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க யோசிச்சுட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்பயுமே வந்து முட்டை ஒன்று கிரேவியாக செய்வேன், இல்லைன்னா ஆம்லேட் போட்டு இல்லாட்டி பொரிச்சு தான் கொடுப்பேன். இந்த வாட்டி வந்து எக்கில் வந்து நல்லா கொத்து மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை செய்ய போகிறேன். அதுக்கு ரொம்பவுமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவைப்பட்டுச்சு. அதை தான் மணி வந்து கேட்டுட்ருக்கா. அப்படியே தக்காளி வெட்டி வச்சுருந்தேங்க. அத விளையாண்டுகிட்டே அப்பப்போ உள்ள வந்து அரை தக்காளி தின்னுட்டா. சரி, இப்ப என்ன பண்ண போற முட்டையில? மகளை சொன்னோன்னு எந்த ஒரு குறையும் வராது. தள்ளு. சரி, நீ தான் சமைக்க கூப்பிட்ட. நீ சமைக்க கூப்பிட்டாவே நான் செஃப்பா மாறிடுவேன். தெரியுங்களா? என்ன பண்ணணும்? எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த முட்டையை உடைச்சு அதுல ஊத்தணும். இது போலதானா? சொல்றது செய். சரி, என்ன பண்ண போறேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். நான் வந்து முட்டையை வச்சு தொக்கு செய்ய போறேன். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சிருப்போம், பட் வந்து இந்த வாட்டி வேற மாட்டேன். எங்க வீடியோ பார்த்த? குடு ஹெல்ப்னு கேட்டேன். அது ஹெல்ப்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும், ஒகத்திரியத்துக்கு இருக்க கூடாது. எத்தனை முட்டை? 4. சரி, என்ன பண்ண போற? எங்க வீடியோ பார்த்த? எங்க வேணா பார்த்திருப்பேன். ஏதாவது பெரிய ஒரு கடல், ஏதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்திருப்ப. அதான் செய்யறனே நானே. சரி, நானும் தான் ஹெல்ப் பண்றேன். எத்தனை முட்டை? 4ன்னு. எத்தனை போட்டிருக்க தெரியல எத்தனை. இதோட 4 பத்தாது. இந்தா. போதும் போ. வெங்காயத்தை கொஞ்சம் உள்ள ஆட் பண்ணிக்கணும், சரியா? சரி நீயே பண்ணு. நான் உனக்கு சொல்லித்தரேன். சரி சொல்லு. சரியா? வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணது. என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து இப்ப பணியாரம் ஊத்த போறோம். முட்டை பணியாரம் செய்ய போறோம். போதுமா? கொஞ்சம் வெங்காயம் போடுமா? போதும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்ன போடுறோம்? சரி, இத வச்சு இத போட்டு, இது பேர் வந்து கடலை மாவு. 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து இதெல்லாம் போட்டோமா? இப்ப உப்பு, முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு இதுல ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இத இப்ப நல்லா அடிச்சுக்கிறோம். எண்ணெய் காயட்டும். சரியா? நம்ம முட்டையில் வெங்காயம், கருவேப்பிலை, அது கூட வந்து கொஞ்சமாக கடலை மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க. அதை எக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணியதுக்கப்புறம் வந்து பணியார கல்லில் இந்த மாதிரி பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு கிரேவி செய்கிறோம் அப்படின்னம்னா எக்கை வந்து ராவாக ஆட் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து பணியாரமாக ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து செய்யவே போகிறோங்க. முட்டையை நல்லா வெந்து அதுக்கப்புறம் வந்து பணியார மாதிரி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து இருந்த எல்லா முட்டையும் வந்து இந்த மாதிரி பணியாரமாக ஊற்றி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம எப்பயும் போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணி கடுகுக்கு பதிலாக வந்து சோம்பு ஆட் பண்ணி போட்டுக்கணுங்க. சோம்பு நம்ம உள்ளே ஆட் பண்ணிட்டோங்க. சோம்பு நல்லா வெந்து காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயம் வேகிறதுக்காக லைட்டாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லி இலையும் அது கூட வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே அடுத்தது வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் மசாலா பொடி இருந்தாலும் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி.
மசாலாலாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா வந்து லைட்டாக வற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம பணியாரமாக ஊற்றி வச்சுருக்க அந்த எக்கையும் உள்ளே போட்டுடலாங்க. அந்த இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக அந்த மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கையில் மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்ஸ் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். திரும்பி நம்மளும் இறக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மல்லித்தலை தூவி தான் வந்து இறக்கணும். மல்லித்தலை தூவினோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட புதினாவே எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா புதினாவை கூட நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணி சாப்பிடணுமா? டே மாத்திரா சேனலை மாத்திரா நியூஸ் போடுறா. சூடாக சாப்பிட்டாதான் சாப்பாடு டேஸ்ட்டு. அந்த முட்டையை வச்சு சாப்பிடு. ஐயோ தொடவே முடியல. நீ எல்லாம் என்ன பையன்? பேசிக்கா நாங்க வந்து மலை பிரதேசத்துல பிறந்தவங்க. சூடு தாங்க. துரையம்மா கம்ப்யூட்டர்லாம் வேலை பார்க்குறாங்க. என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க? நீ தான் அந்த சாஃப்ட்வேர்ல என்னமோ ஏத்த சொல்லிட்டீல. நான் ஏத்த சொன்னனாலதான் ஏத்துறீங்க. அப்புறம் என்ன நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் கூட தூங்க விடலைங்க. நீ ஏத்தலன்னா அதுக்கு வேற திட்டுவ. நான் வேற பேச்சா பேசுவ. என்னைய சொல்லாத. என்ன 3 விழுக மாட்டீங்க? என்னைய ஒரு 5 நிமிஷம் கூட தூங்க விடலைங்க. 3 விழுகல. பிள்ளைங்க 2 பேத்தையுமே நைட் வந்து விட்டுட்டு நானும் மணி மட்டும் ஒட்டனத்திரம் வந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மகிழினி கிட்ஸ் வேரில் புதுசாக வந்து ஃப்ராகும் பார்த்திங்க அப்படின்னா ரீஸ்டாக் வந்து எடுத்தாச்சு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் இன்றைக்கி தாங்க வந்துச்சு. இருந்ததுலேயும் வந்து ஒரு 2 ஆர்டர் மட்டும் இருந்துச்சுங்க. இன்றைக்கி சாட்டர்டே, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அனுப்பிட்டோம் அப்படின்னா மண்டே டியூஸ்டேக்குள்ளே போயிடும் அப்படின்றனால அந்த 2 கொரியரையுமே பேக் பண்ணி கையோடு வந்து கொரியர் ஆஃபீஸில் போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஈவினிங் எங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 4:30க்குள்ளே வந்து கொரியர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேலே வர்றது நாங்கள் நெக்ஸ்ட் டே தாங்க ஆக்சுவலாக வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். இன்றைக்கி ஒட்டன்சத்திரம் போகிற வேலை இருந்துச்சு. அதனால் வந்து நைட்டு வரைக்கும் வந்திருந்தது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். காலையில் கொடுத்த கொரியரோட சேர்த்து இதையும் சேர்த்து வந்து நீங்கள் பில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மணி வந்து அதுக்கான பேமெண்ட்டை வந்து நான் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொரியருக்கு பில் வந்து பே பண்ண போகிறாரு. கொரியர் ஆஃபீஸ்லேயும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இடுப்பு வலி வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சுங்க. அதனால் வந்து டேப்லெட் வாங்கிட்டு அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். இந்த ஒரு 1 வீக்காக கொஞ்சம் வேலையும் அதிகம். அது கூட வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. டாக்டரை பார்க்குற கூட லேட் இல்லைங்க. ஆனால் வந்து ஃபார்மசியில் டேப்லெட் வாங்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்கள வேறு வீட்டில் விட்டு வந்திருக்கோம். எனக்கு அது வேறு, பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்காங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மணி கொஞ்சம் டக்குன்னு நீங்கள் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. குடல் புண்ணுக்கு சரியாயிருமா? அப்போ எனக்கு நல்லா செஞ்சு கொடு. வெண்டைக்காய் உனக்கு மூளை வளரணுன்றது. உன் மகனுக்கு வளரணும். அப்படியே எடுத்து பின்ன உடச்சு போடாத, நேரமாகுது. சரி, உடச்சு பார்த்து உடையலன்னா அப்படி வச்சிருவியா? எடுத்து போடு மீனா, சும்மா எடுத்து போடு. ஜிலு ஜிலுங்குதுடா. அது புகல்ல பனிதான். எனக்கு ஊசி வீட்டுல சேர்த்துங்க கடவுளே. லைட் போடு, லைட் போடு. அம்மா என்னப்பா ஸ்கேன் வச்சிருக்கோம்ங்க. ஆமா, எத்தனை அடி அடிச்சா மானமே இல்ல. இந்த 2 பேர் எத்தனை அடி தங்க அடிச்சாங்க? அந்த மரத்தை அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் நான் 4 பேருக்கு போடுறேன். போட மாட்டேங்குது. நீங்க போடு. அப்புறம் எங்க இருந்துங்க அவ ஊருக்கு வாங்க.
தள்ளி விட்டுறாத. என்னாச்சு? மாத்திரை போடுறியா? ஏய் நீ இனிமேல் டம்பிள்ஸ்லாம் தூக்க தேவையில்லை. இதுக்கு 2 நேரத்தை நீ தூக்கி தூக்கி எக்ஸசைஸ் செய்யு. ஈவினிங் ஃபுல்லாக ஷாப்பிங்க்கு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு கடைசியில் விடிய விடிய வேலை வாங்கிட்டாங்க. மணி இருந்துட்டு நான் நாளும் ஃபுல்லாக டியூட்டியில் தூக்கமே இல்லாமல் வந்தா இங்கே வந்து சாஃப்ட்வேரில் அதை ஏற்றி கொடு இதை ஏற்றி கொடுன்னு சொல்லி என்னை பிடிச்சி குறை வச்சுட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக ஒரு லுக் விட்டாருங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவர் கூட வந்து 1 மணி வரைக்கும் உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்டாக்கு வந்து திரும்பி வந்து ஃப்ராக்லாம் வந்து ரீஸ்டாக் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. வந்ததை இன்னும் பண்டல் விட்டு எடுத்து கவுண்ட் பண்ணி மட்டும்தாங்க வச்சுருக்கேன். இன்னும் அது ப்ளேஸில் வந்து எடுத்தே வைக்கலை. அது ஒரு பக்கம் வந்து நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மணி எப்படியோ வந்து அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டே எங்களுக்கு கொஞ்சம் அறக்க பறக்க போனாலும் கொஞ்சம் ஜாலியாகவே போச்சு. ஏன்னா எங்களோட பிஸ்னஸுக்காக இப்படி விடிய விடிய வந்து முழிச்சிருந்து ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறது எனக்கு என்னமோ ரொம்பவுமே ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.